அரசியல் தீர்மானத்தின் மீது இப்பொழுது வாக்கெடுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பு என்ற தலைப்பின் கீழ் நான் சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க என்கிற தலைப்பின் கீழ் இரு முறைகளில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. 99(1) கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இது போன்ற முன் நிகழ்வுகள் ஏற்கனவே சட்டமன்றங்கள் கடைபிடிக்கப்படும் வாக்கெடுப்பு முறையினையும் விதி 99(3) குறிப்பிட்டுள்ளவாறும் எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99(3) குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம்பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வாயில்களும் மூடப்பட்டுள்ளது. பேரவையின் நுழைவுகள் அனைத்து மூடப்பட்டன. வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திட வேண்டும். உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே செல்லவோ இன்னொருவர் இருக்கைக்கு செல்லவோ கூடாது. வாக்கெடுப்பு முடியும் வரை அவரவர் இருக்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி 99 உள் விதி 5 கீழ் தீர்மானத்திற்கு ஆம் என்கிற மாண்பு உறுப்பினர்களையும் தீர்மானத்துக்கு எதிராக இல்லை என்கிற மாண்பு உறுப்பினர்களையும் நடுநிலை வகிக்கிற மாண்பு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். எழுந்து நின்றவர்களுடைய பெயர்களை ஒவ்வொருவராக செயலாளர் அவர்கள் படிக்கப்பட்ட பின்னர் பெயர் படிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மாண்பு உறுப்பினர் தனது இருக்கையிலே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன்னுள்ள கேள்வி: திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இத்தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகின்றேன். பிளாக் 1 பகுதி 1 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். பிளாக் 2 பகுதி 2 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். பிளாக் 3 பகுதி 3 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். பிளாக் 4 பகுதி 4 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பெற்று வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 122, தீர்மானத்தை எதிர்த்தோர் 11, நடுநிலை வகித்தோர் யாரும் இல்லை. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற
ஸ்டாலின் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.